சிறுமிகளுக்காக வெட்டப்பட்ட 160 சவக்குழிகள். செஞ்சோலையும் மிலாப் தொடக்க பள்ளியும். போரால் பாதிக்கப்பட்ட ஒரு பூமி, அதன் செறிவில் சாம்பல் மேட்டில் முளைத்த கட்டடங்கள், மெல்ல மெல்ல தலை நிமிரும் பொழுது அதனை ஏற்றுக்கொள்ள மறுக்கும் வல்லரசுகள், ஆட்டி படைக்க வேண்டுமென்ற வன்மத்தில் கண்மூடித்தனமாக குண்டுகளை போட்டுவிட்டு கச்சிதமாக கை நழுவி சென்று விடுகின்றன. போட்ட குண்டுகள் சாமானியனின் இரத்தத்தை உறிஞ்சிவிட்டு பூமிக்குள் புதையுண்டு போகும். பின்னாளில் சொல்வார்கள், பூமியில் புதையுண்டது குண்டுகள் அல்ல, எமது வரலாறு, எமது பாரம்பரியம், எமது தலைமுறை என்று வாய்க்கு வந்தபடி வீரவசனத்தை பேசிவிட்டு வீராப்புடன் சென்று விடுவார்கள். ஆனால் இழந்தவனுக்குத்தான் தெரியும் இழப்பு என்றால் என்ன, இழப்பின் வலி என்ன என்று தெரியும். அவ்வாறு ஒரு சம்பவம் தான் மார்ச் மாதம் 1 காலையில் நடந்தது. நோன்பு காலம். சாதாரண நாட்களை விட உற்சாகத்தோடு இருக்கும் காலம். தெற்கு ஈரானில் ஹார்மோஸ்கன் மாகாணத்தில் உள்ள மினாப் நகரில் உள்ள ஒரு பெண் தொடக்க பள்ளி மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 160 பெண் குழந்தைகள் உயிரிழந்ததுடன் 96க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாக அறிவிக்கப்பட்டது. காலை வேளை பரபரப்பாக இயங்கிய மினாப் நகர் ஒரு நிமிடத்தில் சுடுகாடு ஆகும் என்று ஈரானே எதிர்பார்க்கவில்லை. எல்லா போராட்ட இயக்கங்களும் செய்யும் தவறை ஈரானும் செய்து கொண்டது. எங்கள் பக்கம் நீதி இருக்கிறது, எங்களுக்கான உதவிகள் கிடைக்கும் என எதிர்பார்த்தது ஈரான். ஆனால் ஈரானுக்காக எந்த நாடும் போரில் நேரடியாக குதிக்க தயாரில் இல்லை. ஆசை வார்த்தை காட்டி போரை ஆரம்பித்தவர்கள் அமெரிக்காவுக்கு எதிராக போரில் குதிக்க திராணியற்று அறிக்கையுடன் ஒதுங்கிவிட்டார்கள். இன்று சாதாரணமாக தொடக்கப்பட்ட போர் சரித்திர போராக உருவெடுக்கப் போகிறது. காரணம், வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க படைத்தளத்தை தாக்குவதாக கூறி அருகருகே தாக்குதல்கள் தீவிரமடைகிறது. இதனால் வளைகுடா நாடுகள் ஈரானுக்கு எதிராக கொந்தளிக்கிறது. 11 நாடுகள் சுழட்டி அடித்தால் பாதிப்பு ஈரானுக்குத்தான். இருந்தாலும் ஈரானின் அதி உயர் தலைவர்கள், கொமாண்டோக்கள், முன்னாள் ஜனாதிபதி, தளபதிகள் என்று மரண சாசனம் தொடரும் பொழுது அப்பாவிகளின் உயிர்களும் சரிக்கு சரி இழக்கப்படுவதுதான் ஏற்றுக்கொள்ள முடியாமல் உள்ளது. 40 வருட போராட்ட வரலாற்றில் முளையிலிருந்து வளர்ந்த இலங்கை தலைமுறையினர் நாங்கள். எங்கள் நாட்டுக்கு உங்கள் நாட்டில் இருந்து தாராளமாக கிடைத்த வகை வகையான குண்டுகளால் பந்தாடப்பட்ட ஒரு இனம் நாங்கள். இலங்கையர்களாக இருந்தும் 4 தசாப்தங்களாக தமிழர் என்ற அடையாளத்தை மறைத்து வாழ்ந்த ஒரு இனம். இன்று ஈரானில் கொத்து கொத்தாக உயிரிழந்த சிறுமிகளைப் போல் அன்று எங்கள் பிரதேசத்திலும் செஞ்சோலையில் குண்டு விழுந்தது. இன்று உங்களுக்கு ஊடக சுதந்திரம் இருக்கிறது, பட்டி தொட்டியெல்லாம் இறப்பை படமெடுத்து காட்டுகிறீர்கள். அன்று எமக்கான சுதந்திரம் புதைக்கப்பட்டு இறந்த இடமே தெரியாமல் போய்விட்டது. இன்று 160 சவக்குழிகளும் வரிசையாக வெட்டப்பட்டு தேசிய கொடி போர்த்தப்பட்டு நல்லடக்கம் இடம்பெற்றது. பெற்றவர்களே பிள்ளைகளை புதைப்பதற்கு சவக்கிடங்கு வெட்டும் பரிதாப நிலை எந்த பெற்றோருக்கும் வரக்கூடாது. சிதைக்கப்பட்ட பள்ளிக்கூட வளாகத்தில் கேட்ட மரண ஓலம் 1000 மீசல்களின் சத்தத்தை விட பெரியது. இறப்பு இடம்பெற்ற பின் வேண்டுமென்றே செய்யவில்லை என்று சொல்லிவிட்டு அமெரிக்கா கடந்து சென்று விட்டது. ஒவ்வொரு குழியிலும் பெற்றோர்களின் கண்ணீர் நிரம்பி வழிகிறது. வெள்ளை துணியில் சுற்றப்பட்ட சிறிய உடல்கள் இன்று மண்ணில் புதையும் பொழுது அவர்களின் ஆன்மாக்கள் நிச்சயம் எங்களை பார்த்து கேட்கும், எங்களை கொன்றது யார், எங்களை ஏன் கொன்றார்கள் என்றால் அதற்கு பதில் சொல்லும் இடத்தில் யாரும் இல்லை. காரணம், போர் முடியவில்லை, தொடர்கிறது. 11 நாடுகள் சுற்றி அடிக்கும் பொழுது இந்த சவக்கிடங்கை பாதுகாப்பதே சிரமம் போல்தான் தெரிகிறது. இருந்தாலும் வெளியில் நடமாட உயிருக்கு பாதுகாப்பு அற்ற நிலையில் நீங்கள் அமைதியாக உறங்குங்கள் என்று பெற்றோர்கள் மௌனமாக சொல்லிவிட்டு நகரும் காட்சிதான் கொடுமையிலும் கொடுமை. இவ்வாறான சம்பவங்கள் போர் நடைபெறும் பொழுது ஏற்படுவது சகஜமென்று சண்டைக்காரர்கள் சொல்லிவிட்டு நழுவி விடுவார்கள். ஆனால் இழப்பின் விலையை உணர்வதற்கு அவர்களிடம் உள்ள போட்டியும் பொறாமையும் விடாது, அவர்களின் கண்களை மறைத்துவிடும். இப்போ எங்கு யாரை எப்படி சுடுவது, எப்படி பழிக்கு பழி தீர்ப்பது என்று பரம்பரைக்கு பாடமெடுக்கும் நிலை மாறினால்தான் போராட்டத்தின் நிலை மாறும். டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வரும் பொழுது கூறினார், எந்த ஒரு நாட்டு போரையும் ஆதரிக்க மாட்டேன், அதுபோல் எந்த ஒரு நாட்டிலும் புதிய போர் தொடுக்க மாட்டேன் என்றவர் இரண்டையும் செய்ய தவறிவிட்டார்.
இவரிடம் தான் நாங்கள் இலங்கையிலிருந்து சர்வதேச விசாரணைக்கு அழுத்தம் கொடுங்கள் என்று அமெரிக்க கொடியுடன் காணாமல் போன பெற்றோரை உசுப்பேத்தி வீதிகளில் அளவிட்டு வேடிக்கை பார்க்கிறார்கள் தமிழ் அரசியல்வாதிகள். சரி, இதுதான் போகட்டும் என்றால், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் ஒரு சிலர் தமது ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டதற்கு எதிராக ட்ரம்பிற்கு கடிதம் எழுதிய வரலாறும் இலங்கையில் தான் இருக்கிறது. இது மட்டுமா? ட்ரம்ப் போர் ஆரம்பித்துவிட்டு வெள்ளை மாளிகைக்கும் வீட்டுக்குமாக தனது நேரத்தை செலவிடுகிறார். ஆனால் நாங்கள் மாற்று வழியுள்ள போக்குவரத்துக்கு கூட பெட்ரோல் லைனை ஏற்படுத்தி இரவு பகலாக குளிர் காய்ந்து 301 லிட்டர் பெட்ரோலை நிரப்பியவரை போலீசாருக்கு காட்டிக் கொடுத்து கைது செய்து சிறையில் அனுப்பிய வரலாறும் எமக்குத்தான் இருக்கிறது. அதேபோல் 48 வயது முச்சக்கர வண்டி சாரதி மதிய வெயிலில் நின்று முச்சக்கர வண்டியில் இறந்த செய்தி இன்று பதிவாகியது. இதுவும் நம்மால் தான் வந்தது. ஆனால் இன்று அரசியல்வாதிகள் யார் பக்கம் இந்த மரணத்தை சாய்க்கலாம் என்று திட்டம் தீட்டும் நிலையே இன்று இலங்கையில் இருக்கிறது. இந்த நிலை என்றுதான் மாறுமோ? பொறுத்திருந்து பார்ப்போம்.